இன்னையிலிருந்து அடுத்த ஒரு 20 வருஷம் அப்படின்னு அந்த 1,00,000 தொட்டோ இல்லை தாண்டியோ போகிறதுக்கு தான் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. என்ன மார்க்கெட் வந்து ஒரு 20 to 30% நிறைய பேருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை அவங்க புக் பண்ணி கோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கோல்டை நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கிறது எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ, காயினாவோ இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி கோல்டு ஃபண்டுலையும் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நகைக்கடை இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நகை விலை ஏறிச்சுன்னா எங்களுக்கு வந்து வியாபாரம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கோல்டு வந்து சீசனலாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8% 12% 14% வரைக்கும் இயர் ஆன் இயர் growthல கொடுத்துருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து 1 கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து 7,095 ரூபா. 22 கேரட்டோட தங்கத்தின் விலை வந்து 7,095 ரூபா. இப்போ தங்கத்துக்கான டிமாண்ட் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் தங்கத்தினுடைய விலை வந்து உச்சத்தை தொடும் அப்படின்றாங்க. இப்போது இன்னையிலேருந்து ஒரு 20 வருஷம் கழித்து வந்து ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கிறது பேரண்ட்ஸ்? சூப்பர் சார். இது வந்து ஹாட் டாபிக் கோல்டு அப்படிங்கிறது. முக்கியமாக இந்த எக்ஸைஸ் டியூட்டி கட்டு இப்போ சமீபத்தில் நடந்த ஜூலை பட்ஜெட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இறங்குனது கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னையோடைய ரேட் வந்து கிட்டத்தட்ட 7,095 ரூபா இருக்குது. இது வெகு சீக்கிரம் 8,000 ரூபா வரைக்கும் போகும், இல்லை ஒரு பவுனோட ரேட்டு 1,00,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக தங்கம் இப்போ வேகமாக ஏறுறதுக்கு முக்கியமாக இப்பொழுதைக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று, யூஎஸ் வந்து இப்போ ஃபெட் ரேட்டை 50 பேசிஸ் பாயிண்ட்டு குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ப்ளஸ் ஹமாஸோட வார், இந்த 2 ஒரு முக்கியமான காரணம். ப்ளஸ் இந்தியாவில் அடுத்தடுத்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருக்குது. தீபாவளி வருது, இப்போ தான் சமீபத்தில் ஓணம் போனது, வெட்டிங் சீசன் இப்போ வருது, அடுத்து ஒரு பெரிய முகூர்த்தங்கள் ஒரு லைனப் ஆயிருக்கு. ஸோ இந்த காரணங்கள்னால கோல்டோட ப்ரைஸஸ்ஸு வேகமாக ஏறிட்டுருக்கு. முக்கியமாக நம்ம பார்த்த 2 காரணங்கள் தான் கோல்டோட ப்ரைஸு வேகமாக ஏறுறதுக்கு காரணமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னையிலிருந்து அடுத்த ஒரு 20 வருஷம் அப்படின்னா அந்த 1,00,000 தொட்டோ இல்லை தாண்டியோ போகிறதுக்கு தான் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இதை நம்ம மிச்ச இன்ஃப்ளேஷனில் எல்லா விலைகளையும் எப்படி ஏற்றுக்கிட்டோமோ இந்த தங்கத்தோட விலையையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம இனிமேல் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இது ஒரு விஷயம். ஆனால் கோல்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ஒரு பக்கமாக பார்க்கலாம், கல்யாண ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு ஒரு அசட் அலோகேஷனாக கோல்டை வச்சோன்னா 10லேருந்து 15% நம்ம கோல்டோட அலோகேஷன் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் 10 லட்ச ரூபா என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கோல்டில் என்னோட அசட் அலோகேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர். என்ன மார்க்கெட் வந்து ஒரு 20 to 30% நிறைய பேருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை அவங்க புக் பண்ணி கோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சஜஷன். கல்யாணம் வச்சு பார்த்தோம் அப்படின்னு இன்னையிலேருந்து 20 வருஷம் கழித்து கல்யாணம் இருக்குது அப்படின்னா அவங்க கோல்டு காயினாவோ இல்லைன்னா கோல்டு இடிஎஃப்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாங்கர் டேர்மில் இந்த கோல்டோட ப்ரைஸஸோட அப்படியே சேல் பண்ணிடலாம் கண்டிப்பாக. சார், இப்போ கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறதோ இல்லை சின்ன சின்னதாக சேமிக்கிறதோ இதெல்லாமே வந்து ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது அன்னைக்கான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்குமா? இல்லை வந்து நம்ம ஒரு பெண் குழந்தைக்கே நம்ம வந்து அதை கிஃப்டாக கொடுக்குறோன்ற பட்சத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை அது எல்லாமே பீட் பண்ணுமா? கண்டிப்பாக சார். ஏன்னா கோல்டு ப்ரைஸஸ்ஸு தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இப்போ பெரிய லெவலில் இப்போ வாங்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பவுன் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 70-75 ரூபா கிட்ட வந்துடுது, கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு. ஸோ 75,000 ரூபா என்னால் இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு கிராமாவோ அரை கிராமாவோ அவங்க சிஸ்டமேட்டிக்காக காயினாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நகையோட டிசைன் இன்றைக்கி இல்லை. இன்னொரு 10 வருஷம் கழித்து அந்த நகையோட டிசைன் இப்படி தான் இருக்குமான்றது தெரியல. இந்த சுப்பிரமணியபுரம் படத்துலலாம் போட்டிருப்பாங்க, அந்த அன்னம் டாலர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அன்னப்பறவை டாலர்லாம் இன்றைக்கி எக்ஸ்டென்ட்டு இல்லவே இல்லை. இன்னொரு 10 வருஷம் கழித்து இருக்காது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து முக்கியமாக இந்த காலத்து பெண்கள், இப்போ நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸு ப்ளஸ் மிச்சவங்கள பார்த்தீங்கன்னாலே நகை வந்து பெரிய லெவலில் அவங்க வியர் பண்ணலை. அது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுருக்காங்களே ஒழிய
ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து பெரிய லெவலில் நகை போடல. அவங்க வந்து இமிட்டேஷனோ இல்லை அந்த மாதிரி உள்ள நகைகள் தான் பெரும்பாலும் அவங்க வெளியே போகும்போது போட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு டிசைன்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு கல்யாணங்கும்போது நம்மளால் அந்த டிசைனை மாற்றும்போது திரும்பவும் நம்மளுக்கு ஒரு 10-20% கூலி சேதாரம் அன்றைக்கி லாஸ் தான். அதுக்கு பதிலாக கோல்டை நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கிறது எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ அப்போ காயினாவோ இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி கோல்டு ஃபண்டுலேயும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 8 கிராம்ன்றது வந்து ஒரு சவரன் சொல்கிறோம். இப்போ ஒரு சவரன் வந்து இன்றைக்கி தேதியில் பார்த்தோம்னா செய்கூலி சேதாரமெல்லாம் சேர்த்து ஒரு 66,000-67,000 வருது. எல்லா நகைக்கடைகள்லையும் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த 67,000ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த லைனப்லாம் பார்த்தோன்னா முகூர்த்த நாள்லாம் வருது, பண்டிகை காலம், இது தங்க விலை வந்து இன்னும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது இது வந்து நிச்சயமாக ஒரு பீக் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு சவரன் 7,095 சொல்கிறோம், இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு 8,000 வரையும் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப தங்கம் ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அதனுடைய விலை வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அது மீண்டும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து இதே ட்ரெண்டுன்றது இனிமேல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், குறைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி? இல்லை சார், நீங்கள் சொன்னது இப்போ உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. ஒரு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உச்சத்துக்கு போகுதோ அது கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்டு வந்தே ஆகணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. இது ஈக்விட்டியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இல்லை எனி மெட்டல் ஃபார் தட் மேட்டர் இருக்கட்டும், ஒரு உச்சத்துக்கு போச்சுன்னா அதுக்கப்புறமா அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ விலை ஏறினதுனால நம்ம எல்லாம் ஒரு நோஷ்னல் வேல்யூவில் தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நகைக்கடையில் போய் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நகைக்கடை இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நகை விலை ஏறிச்சுன்னா எங்களுக்கு வந்து வியாபாரம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரைஸ் இன்னும் குறையும்னு தான் எதிர்பார்த்துட்டு அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ உச்சத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று இறங்கும். ப்ளஸ் இந்த டென்ஷன்ஸ் ஈஸ் அவுட் ஆச்சுன்னா என்ன கோல்டு வந்து சேஃப் ஹெவனாக ஃபீல் பண்ணப்படுது. இப்போது குளோபலில் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே கோல்டை வாங்கி வைக்கிறாங்க, அதனால் ரேட் ஏறுது. குளோபல் டென்ஷன்ஸு ரஷ்யா உக்ரைன் வார் குறைஞ்சிருச்சு, ஹமாஸோட வார் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற கோல்டை எல்லோரும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன அந்த 7,500 8,000 போன கோல்டு திரும்பவும் டவுன் ட்ரெண்டுக்கு வரும். இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கோவிட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து உச்சம் போச்சு, அப்புறமா ஈக்விட்டி மார்க்கெட் ஏற ஆரம்பித்த உடனே கோல்டு வந்து திரும்பவும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சார், இப்போ கோல்டு வந்து ஏறிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி இறங்கும் போது எவ்வளோ அது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்போ ஏறினதுலேருந்து ஒரு 3 to 5% அது இறங்கும். கோல்டு வந்து சீசனலாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 12%, 14% வரைக்கும் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் கொடுத்துருக்கு. இந்த கோல்டு இப்போ சர்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ஆவரேஜ் 10 வருஷத்தோட டேட்டா எடுத்து பார்த்தோன்னா 9% தான் கோல்டோட ரிட்டர்ன். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 8, கோல்டில் வந்து 9 to 10% கிடைக்கும், ஈக்விட்டியில் 12 to 13% கிடைக்கும். இப்படி தான் இருந்திருக்கு. சமயங்களில் மட்டும் குளோபல் டென்ஷன்ஸு, ஃபினான்ஷியல் க்ரைசிஸு, இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கோல்டு வந்து ஒரு 14% அந்த வருஷம் கொடுத்துருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா திரும்பவும் அது ஒரு 8%, 9% ரேஞ்சுக்கு செட்டில் ஆகிடும். இந்த குறையிற மாதிரி இருந்தாலும் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு 2 to 3% தான் குறையும். ஆமாம், ஒரு 4 to 5% தான் குறையும். அதாவது நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க சார், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உண்டான ஆவரேஜ் க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரு 9லேருந்து 10% ஏறி இருந்திருக்கும். 14% ஏறினது திரும்பவும் அந்த 4% குறைஞ்சிரும்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது நம்மளுக்கு. சார், இப்போ ஒரு 40,000 சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சார் என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு 25 வருஷம் கழித்து நான் திருமணம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கேன். இப்போ நான் வந்து அதுக்கு நகை சேர்க்கணுமா, இல்லை வந்து ஈக்விட்டியில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை வந்து கோல்டு காயின் மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணுமா, ஆபரண தங்கம் இல்லாமல், இல்லை வேறு ஏதாவது வந்து டிஜிட்டல் கோல்டாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை வந்து எஸ்ஐபி போடுறதா அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தொடர்பாக அவர் கேள்வி கேட்குறாரு. அப்படின்னா உங்களுடைய சஜஷன் அட்வைஸுன்றது அவருக்கு என்னவாக இருக்கும்? அதாவது பெண் குழந்தை இருந்தால் அவங்க வீட்டில் சென்டிமெண்டலாக கோல்டை ஃபிசிக்கலாக ஓன் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. அதையும் மீறி நம்ம என்ன தான் ஈக்விட்டியில் அதிகமான ரிட்டர்ன் இருக்குன்னு சொன்னாலும் சில மென்டல் பிளாக்ஸு அவங்களுக்கு இருக்கும். என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு நகை அப்படின்ற தாட்டில் தான் இருப்பாங்க. அதனால் ஒரு 25% அவங்க கோல்டை சிட்டு போட்டோ இல்லை
கோல்டை வந்து ETF மூலமாக வாங்கியோ கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியோ வருஷம் அந்த கோல்டுக்கு ஏதாவது ஒரு நகை பண்ணிக்கிறது ஐடியல். சார் இப்போ சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து பேச தேவையில்லை. இப்போ சில ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கணும் ஆபரண தங்கம்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டு எது? எக்ஸாக்ட்லி. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா ஈக்விட்டி தான் பெஸ்ட்டு. எனி 10 இயர் டேட்டா 2024 14 இல்லை 14 2004 எப்படி நம்ம ஈக்விட்டி டேட்டா எடுத்தோம்னாலும் கோல்டு வந்து 9 to 10% தான் இருந்திருக்கு. ஈக்விட்டி வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 14 to 15% கொடுத்துட்டே இருந்திருக்கு. முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் ஈக்விட்டியோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே இருந்திருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் 20-30% கூட கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை காட்டிலும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஈக்விட்டியில் ஒரு லாங்கர் டேர்ம் ஹாரிசான் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு பெஸ்ட்டான ரிட்டர்னாக ஈக்விட்டி தான் இருக்கும். இப்போ ஈக்விட்டி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாக்கு தெரியும் அப்படின்னா போகலாம். ஆனால் அதில் ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னா அது ஒரு திடீர்னு ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து ரிட்டர்னே இல்லாமல் இருக்கும். நம்ம ரிலையன்ஸ் அந்த மாதிரி சுழலில் சிக்கினதை பார்த்துருக்கோம், ஐடிசி பார்த்துருக்கோம், HDFC பார்த்துருக்கோம், SBI பார்த்துருக்கோம். ஒரு 3வது 4வது வருஷத்தில் தான் இருந்திருக்கிறது. ஸோ அது டைரெக்டாக ஸ்டாக்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார் மியூச்சுவல் ஃபண்டில். அது லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ மல்டி கேப்போ ஃப்ளெக்ஸி கேப்போ ஒரு அட்வைசர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா அவங்க அதுக்கு கோலுக்கு தகுந்த மாதிரி உள்ள அட்வைஸு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மியூச்சுவல் ஃபண்டோட எனி கிவன் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து 15-25% வரைக்கும் இருக்குது. பட் ஜென்ரலாக 15% நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.